திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெறுகின்ற அடிப்படை பண் பயிற்சி வகுப்பில் இன்று 4ஆம் திருமுறையில் அடுத்த பண்ணாகிய கொல்லிப்பண் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுவரை நட்டப்பாடை, தக்கராகம், தக்கேசி, பழந்தக்கராகம், அடுத்தது புறநீர்மை மற்றும் செந்துருத்தி, கொல்லிக்கவ்வானம் மற்றும் யாழ்மூரி என்று கிட்டத்தட்ட 7 பண்கள், 4 8, அது நட்டப்பாடை, தக்கராகம், தக்கேசி, பழந்தக்கராகம், கொல்லி, அதுக்கு பிறகு ஒரு 9 பண்கள் பார்த்துருக்குறோம். இது 10வது பண்ணாக காந்தார பண்ணை பார்க்குறோம். எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ரொம்ப அழகான ஒரு பண். ஐயா கோப்பா நல்லசிவம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, காந்தாரப்பண் பாடினால் இறைவனை அப்படியே காந்தம் போல் கவர்ந்து இழுக்கலாம். பெருமானை நாம் கவர்ந்து இழுக்கிறது. நார்மலாக பெருமான் அவர் தான் எடுத்துக்குவார். இத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி சிவபெருமான் தான் கவர்ந்து இழுப்பார். நம்ம அவர்கிட்ட போய் சேருவோம். ஆனால் இதை நாம் பாடினால் பெருமான் நம்பால் கவர்ந்து இழுக்கப்படுவார் என்று ரொம்ப அருமையாக சொன்னார். இதில் எனக்கு தெரிந்து இதுவரை பார்த்த வரையில் 2 மேஜரான ராகம் இருக்குது. அந்த ராகத்தில் பாடினோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால் அந்த ராகத்தை மட்டும், அடிப்படை ராகத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ஒன்று மாதர் பிறைக்கண்ணி யானை மெட்டு, கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் வருது. ஆனால் ததரி இந்த மாதிரி ஒரு மெட்டு. இந்த 2 மெட்டு தான் அதில் அதுக்குள்ளரே எல்லா பாடலுமே நமக்கு வந்துடும். மாதர் பிறைக்கண் யானை மெட்டில் கம்மியாக தான் இருக்குது. இந்த 2வது மெட்டில் தான் பாடல்கள் நிறையவே இருக்குது. அதனால் எது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஐடியாவும் கொடுத்துட்றேன் நான். ஆனால் அதுக்குன்னு எல்லாமே அதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. அதையும் நான் பார்த்துட்டேன். அதாவது என்னென்னா, 3 பதங்களாக பிரித்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அது மாதர் பிறைக்கண் யானை இதில் வரும். இப்போ சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் அங்கே நம்ம பிரிச்சுக்கிறோம். அதை மாதர் பிறைக்கண் யானை மெட்டில் நம்ம பாடலாம். மாதர் பிறைக்கண் யானை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. அது 3 வர்ற மாதிரி வரும். மாதர் பிறைக்கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி 3 பதமாக பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா, மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் தாள் தொழாதே இருக்குது. இருந்தாலும் இதை பாடினோம்னா அது மாதிரி பாட முடியாது. அது நல்ல, ஏன்னா அதோட முடியுது. ட்ரை பண்ணலாம், பட்டு அந்த அளவுக்கு வராது. இது அடுத்த ராகத்தில் பாடிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா அது ஒரு வரி கரெக்டாக வருதுங்கிறதுக்காக பாடினோம்னா அப்புறம் பின்னாடி அடிக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை பாடி காமிக்கிறேன் நான். மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த வரமாட்டேங்குது. அந்த இதுலையே வரமாட்டேங்குது. மேனியான் தாள் தொழாதே, அதுதான் நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பண்ணு நம்ம பாடினோம்னா, இப்போ நான் போட்டு அழுத்த பார்க்குறேன். இப்படி மாதர் பிறைக்கண்ணி யானை மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த அப்படின்னு அதை ரொம்ப சுருக்கணுன்னா என்ன ஆகிடும்னா உங்களுக்கு பாட்டு
நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சன்னித்த மேனியான் தாள் தொழாதே, அதனுடைய போக்குலேயே நீங்கள் போனீங்கன்னால அந்த பண்ணு உங்களுக்கு வந்துடும். இதுதான் இது. நான் ஏற்கனவே பண் என்றால் என்ன, இந்த பண்ணை அந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஏதோ யோசிக்கும் போது பெருமான் எனக்கு ஒன்றும் இல்லைடா, அந்த இது இல்லை கிராமஃபோன் ரெக்கார்டு அதே மாதிரி தான்டா அவருங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அப்படியே ஆச்சரியமாக இருந்தது, ஆசையாக இருந்தது. அது என்ன சொல்கிறது, அந்த அந்த இதை நான் அனுபவிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அந்த பாட்டிலேயே உருகி 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 அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அவர் என்ன பாட்டில் என்ன மெட்டில் பாடியிருப்பார், என்ன பண்ணில் பாடியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அழகாக இது பண்ணி பிரித்து எவ்வளவு நமக்கு இயற்கை இது இது ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க, எழுதி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்முடைய பெரியவங்கள்லாம். உண்மையிலே அவங்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கிக்கணும் நம்ம. ரொம்ப அற்புதமானது. அதுதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும். நீங்கள் பாடினீங்கனாலே வரும். அந்த அந்த மாதிரி மெட்டு மாதிரியே வந்தாலும் கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்கும் அது. அதே மாதிரி இந்த பாட்டை பாருங்கள். வண்ணபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால். இதான் அந்த ரெண்டாவது இது சொன்னேன் இல்லையா, தன தான தான அப்படின்னு ஒரு மெட்டு சொன்னேன் இல்லையா, அந்த இதில் வர்றது. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே பாடி காமிப்போம். சுண்ணவன் சந்தன சாந்தும் மதர்பிறை கன்னியானை மெட்டில் பாடுறது பாடி காமிக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல்லரண்முர நேரும் அகலம் மலாய அல அறவும் தின்னங்கெடில பூணலும் உடையார் ஒருவர் தமர்னா அஞ்சுவதாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதியாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அந்த ரெண்டு இது திரும்ப திரும்ப எல்லாத்துலேயுமே சேர்ந்து வரும். இது எப்படி இதில் வந்தது, அது மாதிரி கண்டேன் அவர் திருப்பாதம், அதை திருப்பி பாடுறோம் இல்லையா, அது மாதிரி அருமையான பாடல், நல்லா பாடலாம். மாதர் பிறைக்கண்ணியானே அப்படியே ரெண்டும் ஒரே மெட்டு ஒரே ஸ்டெயிலும் கூட. கண்டேன் அவர் திருப்பாதம், அங்கே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அது அப்படியே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாடுறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல் தான், இருந்தாலும் அடியேன்னு ஒரு முறை பாடி காட்டுகிறேன். திருச்சிற்றம்பலம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இது பொதுவாக பாடுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பாடணுங்கிறதுக்கு இடையில ஒரு இது ஒன்று சேர்ப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் முடிஞ்சதுன்னா நான் இப்போ எப்படி பாடுறதுன்னு பாடி காமிக்கிறேன் நான். நல்லா ரசித்து இன்னும் கொஞ்சம் உணர்ந்து நல்லா இழுத்து பாடும்போது, இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்ப அந்த
மாதர் பிறை கண்ணியானை அதில் வரும். நீங்கள் பாடிட்டு இடையில அதை பாடலாம். இப்போ ஒரு ட்ரிப் பாடி காமிக்கிறேன் நான். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி அப்படி போட்டு போட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. அதுக்கு மேலே அதை ரசித்து பாடும்போது அந்த மாதிரி அந்த ஆலாபனை அந்த இதை கொடுத்து பாடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் பாடி பழகிட்டு வாங்க. நன்றி. அடுத்தது பாடிலம்பூதத்தினானும் பவளச் செவ்வாய் வண்ணத்தானும். இதுவும் அதே மாதிரி 3 பதமாக இருக்கிறதுனால அதே மெட்டிலே பாடலாம். திருச்சிற்றம்பலம். பாடிலம்பூதத்தினானும் பவளச் செவ்வாய் வண்ணத்தானும் கூடிலமென் முளையாலை கூடிய கோலத்தினானும் ஓடிலவென் பிறையானும் ஒளி திகழ் சூலத்தினானும் ஆடிலம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. எளிமையாக இருக்கும், பாடிக்கலாம். இந்த 3 பாடலையும் அதே மெட்டிலே வர்றதுனால என்ன. அடுத்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மெட்டில் வருது, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இது மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்தமேனியா தாள் தொழாதே உய்யலாம் என்றெண்ணி உரி தூக்கி உழிதந்தன் உள்ளம் விட்டு கொய்யுல மலர் சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே. அப்படி பாடிக்கலாம் அந்த பாடலை. இதுவும் அதே மாதிரி தரரி நன்ன தான காந்தாரத்தில் இந்த 2 மெட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. திரும்ப எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா அதே தான் இருக்குது, அதனால் அதே மாதிரி பாடிக்கலாம். வண்ணப்பவள்ள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் சின்னபவளத்தின் தோள் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால் அனபவள மேகலையோடு அப்பாலை கப்பாளான் என்கின்றாளால் கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டான் கொள்ளோ. இதுதான் அதுக்கான மெட்டு. அப்படி பாடிக்கலாம். அதே மாதிரி இந்த பாடல் கொஞ்சம் இதை ஒட்டின மாதிரி வரும், ரொம்ப அந்த அளவுக்கு இதாக இல்லாமல். இப்போ தரன தான தான தரன தான தான அப்படிங்கிற மாதிரி வரும். கரவாடும் வண்ணஞ்சர் கரியானை கரவார்பால் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாட சடைதாழ அங்கையினில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே.
அப்படி பாடிக்கலாம். இது கொஞ்சம் இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும், பாடலாம். முல்லை முல்லை கதிர் இளம்பிறை மூழ்க வெள்ள நீர் வளைத்தெழு சடையினர் மழலை வீணையர் திளைத்ததோர் மான்மரி கையர் செய்ய பொன் கிளை துழி தோன்றிடும் கெடிலவானரே. இப்படி பாடிக்கலாம். நல்லாயிருக்கு. இந்த 4ஆம் திருமுறையில் பார்த்தாச்சு. அடுத்தது 2ஆம் திருமுறையில் காந்தாரப்பன் இருக்குது. ஓரளவு நல்ல பாடல்கள் நிறையா இருக்குது. அதனால் ஒரு ரவுண்டு எல்லாத்தையுமே பாடிடுவோம். எப்படி பாடுறாங்கன்னு கேட்டதில் இவருடைய என்ன சொல்கிறது, நம்ம இது 2 பதமாக இருக்குது. உருவார்ந்த மெல்லியலோர் பாகமுடையோர் அடைவோர்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானீர். அப்படி 4 பதங்கள் 2 பிரித்த மாதிரி இருக்குது. அது மாதிரி பாடிக்கலாம். இப்போது 3 பதமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இதை ட்ரை பண்ணலாம். என்னது மாதர் பிறை கண்ணியானை. இது 2 இருக்கிறதுனால இந்த மெட்டுக்கு தான் போகணும். உருவார்ந்த மெல்லியலோர் பாகம் உடையீர் அடைவோர்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானீர் பொருவார்ந்த தென்கடலொன் சங்கம் திளைக்கும் பூம்புகழி திருவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே. அப்படி பாடிக்கலாம். அடுத்துக்கு பிறகு வர்றது எல்லாமே அதே மாதிரி இருக்கனால அதே மாதிரி பாடிக்கலாம். நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்தோர் நாள் வேதம் சொல்லச்சங்கை இல்லாதீர் சுடுகாடல்லால் கருதாதீர் சொல்லச்சங்கை இல்லாதீர் சுடுகாடல்லா கருதாதீர் குளைச்செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. மறுபடி பாடி காமிக்கிறேன் நான். ஏன்னா எனக்கே கொஞ்சம் ஏதோ தடுமாறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. திருச்சிற்றம்பலம். நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்தோர் நாள் வேதம் சொல்லச்சங்கை இல்லாதீர் சுடுகாடல்லா கருதாதீர் குளைச்செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. எஸ், அப்படி பாடிக்கலாம். அடுத்தது இதுவும் அதே மாதிரி 2 இதாக தான் இருக்குது. புங்கு நூல் மார்பி நீர் பூதப்படையேர் பூங்கங்கை. கிட்டத்தட்ட அந்த இதனுடைய மெட்டும் கொஞ்சம் கலந்த மாதிரியே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ, என்ன சொல்கிறது, மாதர் பிறை கண்ணியானை அதனுடைய ராகம் கொஞ்சம் மெட்டு அப்படியே கலந்த மாதிரி இருக்கும். புங்கு நூல் மார்பி நீர் பூதப்படையீர் பூங்கங்கை தங்கு செஞ்சடையினீர்
சாமவேதம் ஓதினி எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையாலேத்த இடைமருதில் மங்குல் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. அதில் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி 2 மெட்டு தான். ஒன்று வந்து இது என்னது, அது ஒன்று. இல்லாட்டி எனக்கு அந்த 2வது பாடும்போது தான் வருது. ஆனால் இன்னொரு மெட்டு இருக்குது, அதுதான் இது முதல்ல நல்லா ஞாபகம் வந்தது. இப்போ டக்குன்னு அது வரமாட்டேங்குது எனக்கு. அந்த தத்தகாரத்தில் சும்மா ஒரு ராகம் மாதிரி ஹம் பண்ணுவேனே, அது மாதிரி வரமாட்டேங்குது. ஓகே, இதுதான் இருக்கிறது. பாடி பழகிக்கங்க. திருச்சிற்றம்பலம் திருநல்லூரில் பாடியிருக்கிறாரு. பெண்ணமரும் திருமேனி உடையீர் பிறங்கு சடைதாழ, கிட்டத்தட்ட அந்த இதனுடைய மெட்டு மாதிரியே வரும். ஆனால் அவ்வளவு அளவுக்கு இது கிடையாது. ஏன்னா 2 பதம் தான் இருக்குது பாருங்கள். அதனால் பெண்ணமரும் திருமேனி உடையீர் பிறங்கு சடைதாழ பண்ணமரும் நான் மறையே பாடியாடல் பயில்கின்றீர் திண்ணமரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மண்ணமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. நல்லாயிருக்கும். இந்த பாடல் குடவாயில் பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். கலை வாழும் அங்கையே கொங்கையாரும் கருங்கூந்தல் தரன தன. எஸ், அந்த மெட்டு தான். அது சொல்கிறதுக்கு எனக்கு டக்குன்னு முதல்ல வரலை. இதுதான் மெட்டு. கலை வாழும் அங்கையீர் கொங்கையாரும் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர் குலைவாழை கமுகம் பொன்பவளம் பழுக்கும் குடவாயில் நிலை வாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பாட்டாலுமே ஒரே மாதிரியாக அந்த கோயிலில் வந்து நீங்கள் இருந்து அருள் செய்கிறீர்கள் அந்த பெருமானை இது பண்ண மாதிரி. அப்படி வரும். திருச்சிற்றம்பலம். நலங்கொள் முத்தும் மணியும் அணியும் திரலோதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரை சேர் களிக்காளி. இது என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய இதுகளை கேட்டிருக்கோமா, அதனால் அவங்களுடையது இவங்களுடையது எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளை. இப்போது என்னாச்சுன்னா, இவர் வந்து
சந்தத்தில் பாடலான்னு இதை வித்தியாசமாக சொல்லி கொடுத்தாரு. அதே வந்து முன்னாடி நிற்கிது. ஏன்னா அது அவர் பாடினது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க அதை. எப்படி சொல்கிறது? தன த தன 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 தன. ஏன்னா பன்முறையில் வந்து அந்த இது என்ன சொல்கிறாரு, கட்டளைகளை பற்றி சொல்லுகின்ற போது அவர் வந்து அது மாதிரி சொல்கிறார். நலங்குள் முத்தும் மணியும் அணியும் திரலோதம் கலங்கள் தண்ணீர், அப்படி ஒரு மாதிரி ஒரு மெட்டு போட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. பட் அது இதில் வந்து நம்ம பாடுறதுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் யாரும் அது மாதிரி பாடின மாதிரி தெரியல. இப்படி பாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவரே ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால் எனக்கு அது முன்னாடி வந்து நிற்கிது. திருச்சிற்றம்பலம். நலங்கொள் முத்தும் மணியும் அணியும் திரலோதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரை சேர்களி காழி வளங்கொள் மழு ஒன்றுடையாய் விடையாய் என ஏத்தி அலங்கள் சூட்ட வல்லார்க்கு அடையாறு நோயே. சிந்தையிடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார். சிந்தையிடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும் போழ்தன் மனத்துள்ளார் மைந்தர் மணாளர் என்ன மகிழ்வார் ஊர் போலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே. அப்படி பாடிக்கலாம். உண்டாய் நஞ்சை உமையோர் பங்காய் என்றுள்கி. திருவெண்காடு. திருச்சிற்றம்பலம். உண்டாய் நஞ்சை உமையோர் பங்காய் என்றுள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்தாமரை மேல் கருவண்டு யாழ்சை வெண்காடே. அறுபத்தி மீயச்சூர். திருச்சிற்றம்பலம். காயச்செவ்வி காம காய்ந்து கங்கையை பாயப்படர்புண் சடையில் பதித்த பரமேட்டி மாயச்சூரன்று அறுத்த மைந்தன் தாதை தன் மீயச்சூரே தொழுது வினையை வீட்டுமே. அருமை. இதே மாதிரி பாடிக்கலாம். இன்னும் சடைமேல். அரிசிற்கரைப்புத்தூர். திருச்சிற்றம்பலம். மின்னும் சடைமேல் இளவன் திங்கள் விளங்கவே துண்ணும் கடல் நஞ்சு இருள் தோய் கண்டர் தொன்மூதூர் அன்னம் படியும் புனலால் அரிசில் அலை கொண்டு
பொன்னும் மணியும் பொருதன் கரைமே புத்தூரே. அது மாதிரி பாடிக்கலாம். காந்தாரப்பன் திருமுதுகன்றம். திருச்சிற்றம்பலம். தேவாசிரியோம் இழையை பொறுப்பாய் பெரியோனே ஆவாயன்றங்கு அடியார் தங்க கருள் செய்வாய். ஓவா உவரி கொள்ள உயர்ந்தாயென்று ஏத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே. அவ்வளோதான். அதே மாதிரி பாடிக்கலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதை பார்த்த உடனே நீங்கள் சொல்லிவிடுவீங்க இது என்ன மெட்டில் வரும்ன்ட்டு. 3 பதமாக பிரிச்சுருக்காங்க. ஈஸியாகவும் இருக்குது. அதை பார்த்த உடனே இது மாதர் பிறை கன்னியானை மந்திரமாவது நீர் இந்த மெட்டுன்னு சொல்லிடலாம். கரையணி வேளிலர் போலும் கபாலம் தரித்திலர் போலும் மறையும் நவின்றிலர் போலும் மாசுணம் மாத்திலர் போலும் பறையும் கரத்திலர் போலும் பாசம் பிடித்திலர் போலும் பிறையும் சடைக்கிலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. இது எனக்கு எப்படி தோணுன்னா, என்ன கையில் வேலை காணோம், தலையில் இது பிறையை காணோம், என்னையாச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அது அப்படியா அப்படின்னு சொல்லி நம்மளும் உற்று கவனிப்போம் இல்லையா? அது மாதிரி சாமி என்னை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்குறதுக்காக இந்த பாட்டெல்லாம் எழுதினாரா என்ன ஐடியான்னு தெரியல. எனக்கு என்னவோ அப்படி தோணுது. திருச்சிற்றம்பலம். சிறப்பு. நல்லாயிருக்கும். பாடலாம். மந்திரமாவது நீர் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், இருந்தாலும் அடியேன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடி காமிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அற்புதமான பாடல். பாடிக்கலாம். இதுவும் அதே மாதிரி 3 இது பதங்களாக பிரிச்சிருக்கிறதுனால அது அப்படி பாடலான்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். மண்ணும் ஓர் பாகம் உடையார் மாலும் ஓர் பாகம் உடையார் விண்ணும் ஓர் பாகம் உடையார் வேதம் உடைய விமலர் கண்ணும் ஓர் பாகம் உடையார் கங்கை சடையே கரந்தார் பெண்ணும் ஓர் பாகம் உடையார் பெரும்புலியூர் பெரியாரே. இதுவும் அதே மாதிரி இருக்கிறதுனால அது மாதிரியே பாடலாம். திருச்சிற்றம்பலம். கடம்பூர். வானமர் திங்களும் நீரும் மருவிய வாசடையானை தேனமர் கொன்றையினானை தேவர் தொழப்படுவானை கானமரும் வினை புல்கி கலை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை தாழ் தொழ வீடெளிதாமே. அற்புதம். அடுத்த பாட்டும் அதே மாதிரியே இருக்குது.
பாடிக்கலாம். திருப்பாண்டி கொடிமுடி. திருச்சிற்றம்பலம். பெண்ணமர் மேனியினாரும் பிறை புல்கு செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குழையாரும் என்னமரும் குணத்தாரும் இமையவர் ஏத்த நின்றாரும் பண்ணமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே. அடுத்ததெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் வருது. 3 இருக்குது, ட்ரை பண்ணுவோம். தெரியல எப்படி கொண்டுட்டு வர்றது. திருச்சக்கரமாற்று. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல். அது முழுமையாக பாடும்போது தான் அது தெரியும். அப்படியே சக்கரம் சுற்றி சுற்றி வர்ற மாதிரி அது இந்த 12 பேர்களையே திரும்ப திரும்ப அடித்து சொல்லுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கணக்கு, இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். எப்படி தகட்டில் வந்து இத்தனை கோடு போட்டு இந்த இடத்துல மா, இந்த இடத்துல கா, இந்த இடத்துல நா, இந்த இடத்துல சி, அது மாதிரி போட்டு எழுதி வச்சாங்கன்னா அது எப்படி ஒரு சக்தியை கொடுக்குதோ அது மாதிரி இந்த 12 பெயர்கள், சீர்காழிக்குரிய 12 பெயர்களை மாற்றி 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 போட்டு அது ஒரு சக்கரமாகவே, இது என்ன சொல்கிறது, நம்ம இந்த சக்கரம் இருக்குல்லையே அதில் வரைஞ்சி தராங்களே அந்த மாதிரியே செய்திருப்பார் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் ஐயா. அற்புதமான பாடல். திருச்சிற்றம்பலம். பிரமனூர் வேணுபுரம் பூகலி வெங்குரு பெருநீர் தோணி புறமண்ணு பூந்தராய் பொன்னம் சிறபுறம் புறவம் சண்பை அறமண்ணு தன் காழி கொச்சை வயம் உள்ளிட்டங்காதியாய பரமனூர் 12 நின்ற திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே. 2வது அது மாதிரி பாடி பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருந்தது. பாடலாம் அந்த மாதிரி 3 பதம் பிரித்ததுகளை. வேணுபுரம் பிரமனூர் புகழி பெருவெங்குரு வெள்ளத்தோங்கும் தோணிபுரம் பூந்தராய் தூணீர் சிறபுரம் புறவம் காழி கோணிய கோட்டாற்று கொச்சை வயம் சண்பை கூறும் செல்வம் காணிய வையகத்தாரேத்தும் கழுமலம் நாம் கருதும் ஊரே. எஸ், பாடலாம். இது அதுக்கான மெட்டு. இந்த திருந்த மதிசூடி பந்தாறு விடன்மடவாள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மெட்டில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மெட்டு. அது என்னாச்சுன்னா அந்த கட்டளையில் அவர் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பந்தாறு விரன்மடவாளையே பாடிட்டு வர்றேன். அவர் அங்கே பாடும்போது அதையும் அந்த வீடியோவும் நம்மளுடைய இதில் போட்டிருக்கிறேன். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. காந்தாரப்பண்ணுக்கு கட்டளைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான எண்ணமே முதல்ல எனக்கு கிடையாது. எனக்கு பண்ணும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து சுவாமி எனக்கு ஒரு சில அன்பர்கள் மூலமாக அதை தடுத்திருக்கிறாருன்னு என்ன, ஒரு கவனமாக செய் அப்படிங்கிறதுக்காக ஒரு எதிர்ப்பை காட்டச் செய்திருக்கிறார். நமக்கு இவரை வந்து எப்படி புறகுன்னு சொல்லி பாடல் வாங்கினாரோ அது மாதிரி என்னை ஒழுங்காக செய்ய சொல்லணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நடந்திருக்குது. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இது அன்பர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் என் மேலே கோபமாவோ இதாகவோ சொன்ன மாதிரி தெரியலை. இதை செய்ய போகிறீங்களே, இதை கவனமாக செய்யணும், தவறுதலாக செய்திடக்கூடாது. ஐயா, நான் பாடல் வந்து பாடுறதுக்கு இதுக்கு சொல்லித்தர்றேனே ஒழிய மற்றபடி அவங்கள ரெஃபரன்ஸ் எடுத்துக்க சொல்கிறது அந்தந்த இதில். ஏன்னா நான் சொல்லித்தர்றதே வந்து Saivam.org வச்சு தான் சொல்லித்தரேன். அதில் பாடுறவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஓதுவார்களை வச்சு தான் அவங்க பாட வச்சுருக்காங்க.
ஆகவே நான் வந்து அங்கே வந்து ஒரு சாதாரண ஆளு தானே தவிர மெயின் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால் அது மாதிரியே எடுத்துக்கோங்க. மற்றவங்க யாரும் சொல்லி தர்றதில்ல. நல்லா அருமையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்து திடீர்னு நீங்கள் நான் வந்து இவர்கிட்ட கற்றுருக்கேன், அது மாதிரி பாடுங்க கேட்போம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே நான் எதுவும் கமெண்ட் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் அதில் வந்து இதை இப்படி பாடுங்க, நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன், அதனால் அது இப்படி பாடுங்கன்னு நான் வந்து கமெண்ட் சொல்லலாம். அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் வேறு ஒருத்தங்கள்ட்ட கற்றுருக்கீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி பாடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. திருநனா திருச்சிற்றம்பலம். பந்தார் விரல் மடவால் பாகமா நாகம் பூண்டு ஏறதேறி அந்தார் அரவணிந்த அம்மானிடம் போலும் அந்தன் சாரல் வந்தார் மடமந்தி கூத்தாட வார்பொழிலில் வண்டு பாட செந்தேன் தெளியொளிர தேமாங்கனியுதிர்க்கும் திருநனவே. இதான் மெட்டு, நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருந்த மதிசூடியும் அதே மாதிரியே இருக்குது. திருந்த மதிசூடி தென்னி சடை கறந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுரைதல் புரிந்த செல்வர் இருந்த இடம் வினவில் ஏலம் கமழ் சோலையின வண்டு யாழ்சை குருந்த மனம் நாரும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும்பலாவே. குற்றாலமா குறும்பலா. நல்லது. அது மாதிரி பாடிக்கலாம். இது பார்த்தியாச்சு. இந்த பாடல்களில் திரு சக்கரமாற்று ஒன்று 2 3 4 5 6 ட்ரை பண்ணுவோம். இல்லை, இது வந்து இது மாதிரி வராது. 6 இது இருந்தாலும் வராது. நான் பாடி பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன், வராது. அது மாதிரி தரரி நன்னா தானண்ணா தானண்ணா தனநான அந்த மாதிரி ஒரு மெட்டில் தான் அது வரும். விளங்கிய சீர்பிரமனூர் வேணுபுரம் புகழி வெங்குரு மேற்சோலை வழங்கவரும் தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புறவ மண்மேல் களங்கமில்லூர் சண்பை கமழ் காழிவயம் கொச்சை கழுமலமென்றின்ன இளங்குமரன் தன்னை பெற்றிமையவர்த்தம் பகையெறிவித்த இறைவன்னூரே. அப்படி தான் பாடிக்கணும். இது திரு கோமூத்திரின்னு சொல்லிட்டு மாடு வண்டியில் மாடை கட்டி போயிட்டுருக்கும்போது அந்த காளை மாடு இதானுச்சு,
யூரின் போச்சு அப்படின்னா அப்படியே உங்களுக்கு இப்படி 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 நெளிஞ்சு வளைஞ்சு போகும் பாருங்கள். அது மாதிரி இந்த இது வந்து அப்படி இப்படி இப்படி இப்படியுமா வரும். இதுவும் 12 அந்த சீர்காழியினுடைய 12 பேர்களை மாற்றி மாற்றி போட்டு பாடுறது தான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த விஷயங்களை அதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம ஈவன் தோ ஒரு வாயினை பாடல் வந்து வியாழக்குறிஞ்சி என்றாலும் அவ்வளவு என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப கரெக்டாலாம் அந்த பண்ண அங்கே பிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, அது நிறைய விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுது வெளியில். அதனால் இந்த பாடலில் இந்த பண்ணை வந்து அதை ஒட்டின சாயலில் இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி இந்த திருக்கோமுத்திரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ண அந்த மாதிரி ஒரு அமைப்பை. அதனால் இது வந்து அந்தளவுக்கு வருமானு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சது. அதனால் நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு இவங்கள்ட்ட கேட்டு பாட சொல்லி இது பண்ணி அப்புறமா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கூட பாடி பழகிக்குவோம். கேட்போம். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் நோட் பண்ணி வைக்கிறேன். எதெல்லாம் கடினமாக எனக்கு தெரியுதோ அதுகளெல்லாம் நோட் பண்ணி வேறு சில ஓதுவார்கள்ட்ட கேட்டு அவங்கள பாட சொல்லி கேட்டு நம்ம பழகிக்குவோம். திருச்சிற்றம்பலம். புமகளூர் புத்தேலுக்கு இறைவனோ குறைவிலா புகழி பூமேல் மாமகளூர் வெண்குருணல் தோணிபுரம் பூந்தராய் வாய்ந்த இஞ்சி செமமிகு சிரபுரம் சீர் புறவனிரை புகழ்ச்சம்பை காழி கொச்சை காமனை முன் காய்ந்த நூதர் கண்ணவனூர் கழுமலம் நாம் கருதும் ஊரே. அப்படி பாடிக்கலாம், நல்லாயிருக்கும். சீர்காழி அதில் தான் நிறைய காந்தார பண்ணு பாடியிருக்கிறாரு. திருச்சிற்றம்பலம். விண்ணியங்கு மதி கண்ணியான் விரியும் சடை பெண்ணயங்குள் திரு மேனியான் பெருமான் நல் கண்ணயங்குள் திரு நெற்றியான் களி காழியுள் மண்ணயங்குள் மறையாளரே தும்மலர் பாதனே. அப்படி பாடிக்கலாம். அடுத்து 76 அகத்தியான்பள்ளி. திருச்சிற்றம்பலம். வாடிய வெண்தலை மாலை சூடி மயங்கிருள் நீடுயர் கொள்ளி விளக்குமாக நிவந்தேரி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார் கிள்ளையாம் பாவமே. சேர்த்து வருது, மறுபடி பாடி காமிக்கிறேன். வாடிய வெண்தலை மாலை சூடி மயங்கிருள் நீடுயர் கொள்ளி விளக்குமாக நிவந்தேரி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கில்லையாம் பாவமே. அதில் போட்டிருக்க மாதிரியே அந்த பதத்தை சேர்த்து படிச்சிட்டோம்னா உங்களுக்கு ராகம் சரியாக வந்துடும். 77 அரையணி நல்லூர். திருச்சிற்றம்பலம்.
பீடினார் பெரியோர்களும் பேதமை கெட தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலாரில வெண்மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீரணிந்தாரழல் ஆடினார் அரையணி நல்லூரங்கையால் தொழுவார்களே. இந்த மெட்டில் பாடிக்கலாம். விளநகர் திருச்சிற்றம்பலம். ஓரிலம் பிறை சென்னிமேல் உடைய ஒளிரிலம் பிறை சென்னிமேல் உடைய கோவண ஆடையர் குளிரிலம் மழை தவள் பொழில் கோல நீர் மல்கு காவிரி நளிரிலம் புனல் வார்த்துரை நங்கை கங்கையை நளிரிலம் புனல் வார்த்துரை நங்கை கங்கையை நன்னினார் மெளிரிலம் பொறி அரவினார் மேயது விளநகரதே. அவ்வளோதான். அது மாதிரி பாடிக்கலாம். திருவாரூர் திருச்சிற்றம்பலம். பவனமாய் சோடையாய் நாவெழா பஞ்சு தோய் சட்ட உண்டு சிவனதாட்சிந்தியா பேதை மார்போலனி வெல்கினாயே கவனமாய் பாய்வதோ ஏறுகந்தேறிய காளகண்டன் அவனதாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இது ரெண்டாவது இதில் வர்றது. அடுத்தது வரிய மறையார் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பாடியிருக்கீங்க. அதனால் இது கிட்டத்தட்ட இந்த மெட்டிலேயே பாடலாம். என்னது நம்முடைய மாதர்பிறை கன்யானை மெட்டிலேயே வரும். வரிய மறையார் பிறையார் மலையோர் சிலையா வணக்கி எரிய மதில்கள் எய்தார் எரியும் முசலம் உடையார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடை மேல் வருவார் அவரம் பெருமான் அடிகளே. அருமையாக இருக்கும், பாடிக்கலாம். ஏற்கனவே நம்ம அகத்தியர் தேவாரத்தட்டில் பாடி பழகியிருக்கீங்க. அதனால் சீர்காழி வேணுபுரம் திருச்சிற்றம்பலம். பூதத்தின் படையினீர் பூங்கொன்றை தாரினீர் ஓதத்தின் ஒளியோடும் உம்பர்வானவர் புகுந்து வேதத்தின் இசை பாடி விரைமலர்கள் சோரிந்தேத்தும் பாதத்தீர் வேணுபுரம் பதியா கொண்டீரே. இப்படி பாடிக்கலாம். திருத்தேவூர் திருச்சிற்றம்பலம். பண்ணிலாபிய மொழியுமை பங்கன் எம்பெருமான்
விண்ணில் வானவர் கோன் விமலன் விடையூர்தி தென்னிலாமதி தவழ் தரு மாளிகை தேவூர் அண்ணல் சேவடி அடைந்தனம் அல்லல்லொன்றிலமே. இப்படி பாடிக்கலாம். அவ்வளோதான் இதில் 2ஆம் திருமுறையில். அடுத்தது 7ஆம் திருமுறையில் காந்தாரம் பார்க்குறோம். 5 பாடல் இருக்குது. திருமறைக்காட்டில் பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். யாழை பழி தன்ன மொழி மங்கையொரு பங்கன் பேழை சடை முடிமேற்பிறை வைத்தான் இடம் பேணில் தாழை பொழிலூடே சென்று உழைத்தலை நுழைந்து வாழைக்கனி கூழை குரங்கு உண்ணும் மறைக்காடே. காந்தாரம். அடுத்தது ரொம்ப அருமையான பாடல். திருவலம்புரம். திருச்சிற்றம்பலம். எனக்கு நீ தினை தன்னை புகலிடம் அறிந்தே பனைக்கனி பழம்படும் பறவையின் கரை மேல் எனக்கினியவன் தமர்க்கு இனியவன் எழுமையும் மணக்கினியவன் தனது இடம் வலம்புறமே. மேல பெரும்பள்ளமா? இதை பார்த்த உடனே சொல்லிவிடுவீங்க இது வதர்ம பிறைக்கண்ணி யானை அந்த மெட்டு தான் சொல்லிட்டு. திருச்சிற்றம்பலம். திருவாரூர். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் ஒரு திரலோகன் வரைவின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையனிருப்பதும் மாறு அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். சூப்பராக இருக்கும், பாடிக்கலாம். திருத்தி. திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும். திருச்சிற்றம்பலம். மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவே வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்தெற்றும் அன்னமாம் காவிரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுதேழும் அன்பராம் அடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை. என்னாச்சு? சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி என்னை நான் மறக்குமாறு. அது அடுத்ததில் வருதா? ரைட்டு. சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனின் நாயேன் என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என்னுடம்படும் பிணி இடர்கெடுத்தானை. அப்படி வரும். நான் இன்னொரு ட்ரிப்பு பாடி காமிக்கிறேன். ஏதோ இடையில கொஞ்சம் அந்த வரிகள் இதாகிறதுனால தடுமாற்றமாக இருக்குது. புஸ்தகத்தை வச்சு பாடினோம்னா நல்லாயிருக்கும். திருச்சிற்றம்பலம்.
மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவே வெடிவட கரையோடும் திரை கொணர்ந்தெற்றும் அன்னமாங்காவிரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுதெழும் அன்பராம் அடியார் சொன்னவர் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என்னுடம்படும் பிணி இடர்கெடுத்தானை. அவ்வளோதான், பாடிக்கலாம். இந்த பாட்டை பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு இது மெட்டு என்னன்ட்டு. திருஆனைக்காவில் பாடின பாடல். ஈஸியாக பாடிக்கலாம். மறைகளாயின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திரத்திரையும் தொன்மையும் நன்மையும் மாய அறையும் பூம்புணல்லானை காவுடையாதியை நாளும் இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் மாளுடையாரே. அருமையாக இருக்குது காந்தாரம். பாடிக்கலாம். எல்லா பாடல்களையும் நல்ல சிறப்பாக பாடி பழகி கொண்டு வரவும், நேரடி வகுப்பில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் தெரியப்படுத்தவும். மேலும் இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.